Alhamdulillahi Rabbil Alameen wa afdalus salati wa atammu taslim ala nabiyyina Muhammadin wa alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. தக்வீமுல் லிசான் என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபு மா யன்சரிஃபு வ மா லா யன்சரிஃப் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். சர்ஃப் பெறக்கூடியவைகளும் சர்ஃப் பெறாதவைகளும் என்ற பாடம். இதற்கு அல் முன்சரிஃப் கைருல் முன்சரிஃப் என்றும் சொல்லப்படும். சர்ஃப் பெறக்கூடியது சர்ஃப் பெறாதது என்ற கருத்தில். அதேபோன்று கைருல் முன்சரிஃப் என்ற அந்த வகையான இஸ்ம்களுக்கு அல் மம்னூ மினஸ் சர்ஃப் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த பாடத்திலே நாங்கள் மிக முக்கியமான சில அடிப்படையான விடயங்களை புரிந்து கொள்வோம். முதலாவது, ஒரு இஸ்ம் சர்ஃப் பெறுவது சர்ஃப் பெறாமல் இருப்பது என்றால் எந்த இஸ்மிலே தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரு நுழைய முடியுமோ அவ்வகையான இஸ்ம்கள் முன்சரிஃப் என்று அழைக்கப்படும். உதாரணமாக ஸெய்துன் ஹாலிதுன் என்ற சொற்களிலே தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரை நுழைவிக்கலாம். ஸெய்தின் மரர்து பி ஸெய்தின் வ அம்ரின் வ ஹாலிதின் வ பக்ரின் என்று தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரு அதிலே நுழையும். எனவே எந்த சொற்களிலே எந்த இஸ்ம்களிலே தன்வீனுடன் ஜெர்ரு அதாவது கஸ்ரா நுழைகின்றதோ அந்த இஸ்ம்களுக்கு தான் நாங்கள் முன்சரிஃப் என்று சொல்லுவோம். அவ்வாறு நுழைவதை நாங்கள் சர்ஃப் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே எந்த இஸ்ம்களிலே தன்வீனுடன் சேர்ந்து கஸ்ரா நுழையாமல் இருக்கின்றதோ அதற்குத்தான் நாங்கள் கைருல் முன்சரிஃப் அல்லது அல் மம்னூ மினஸ் சர்ஃப் என்று சொல்லுவோம். உதாரணமாக மரர்து பி உமர. இங்கே உமர் என்ற சொல்லிலே ஜெருடைய ஹருஃபான பா நுழைந்தும் கூட தன்வீன் உடன் சேர்த்தவாறு கஸ்ரா நுழையவில்லை. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கைருல் முன்சரிஃப் சர்ஃப் பெறாதது என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இஸ்ம்களிலே தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வராவிட்டாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலே தன்வீன் இல்லாமல் கஸ்ரா இடம்பெறும். முதலாவது, அந்த இஸ்மிலே அலிஃப்லாம் நுழைந்தால். உதாரணமாக வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி. மசாஜிது என்ற சொல் கைருல் முன்சரிஃப் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியது. அதிலே அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருப்பதனால் ஜருடைய ஹருஃபி வந்தபோது ஃபில் மசாஜிதி என்று கஸ்ரா தன்வீன் இல்லாமல் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நிலைமை, இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு கைருல் முன்சரிஃபான இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுதும் அதிலே ஜெர்ருடைய ஆமில்கள் ஏதாவது நுழைந்தால் தன்வீன் இல்லாமல் கஸ்ரா அதிலே வரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். அஹ்கம் என்ற சொல் கைருல் முன்சரிஃபான ஒரு சொல். பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்ற அந்த சொற்றொடரிலே அஹ்கம் என்ற இஸ்மு தஃலீலான கைருல் முன்சரிஃபான சொல் அல் ஹாக்கிமீன் என்ற சொல்லுடன் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தன்வீன் இல்லாத நிலையிலே கஸ்ரா கைருல் முன்சரிஃபான இஸ்மிலே இந்த இரண்டு நிலைகளிலும் நுழையும். மூன்றாவது விடயம், கலிமாக்களுடைய வகைகளான இஸ்மாக இருந்தாலும் சரி, ஃபியலாக இருந்தாலும் சரி, ஹர்ஃபாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமான அல்லது விசேஷத்துவம் உள்ள சில பண்புகள் சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் அடிப்படையான விடயங்கள் என்றும் அந்த விசேஷத்தன்மைக்கு மாற்றமாக அந்த அடிப்படைக்கு மாற்றமாக வரக்கூடியதை நாங்கள் ஃபராய் என்றும் சொல்லுவோம். உதாரணமாக இஸ்ம்களை பொறுத்தவரையிலே அது முதக்கராக வருவதுதான் அடிப்படை, அல் அஸ்ல். அதிலே முஅன்னஸுடைய தாவையோ அல்லது வேறொரு வகையிலேயோ அது முஅன்னஸ் ஆக்கப்படுகின்ற பொழுது அது அஸ்லுக்கு மாற்றமானதாக மாறுகின்றது. அதற்கு நாங்கள் ஃபராய் என்று சொல்லுவோம். எனவே இஸ்ம்களிலே அஸ்ல் முதக்கராக வருவது, ஃபராய் முஅன்னஸாக வருவது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொதுவாக
தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வரவேண்டிய இவ்வகையான இஸ்ம்கள் ஏன் கைருல் முன்சரிஃப் என்ற நிலைக்கு மாறி தன்வீன் இல்லாமல் கஸ்ரா சேர்க்கப்படுகின்றன? அல்லது ஜருடைய ஹருஃப் நுழைந்தாலும் தன்வீனும் வராமல் கஸ்ராவும் வராமல் வேறொரு ஹர்க்கத்தின் மூலம் இஆராப் செய்யப்படுகின்றன என்றால், இஸ்ம்களிலே அடிப்படைக்கு மாற்றமாக ஃபரஆக வரக்கூடிய 9 விடயங்கள் தான் இதற்கு காரணம். எனவே ஒரு இஸ்மிலே தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வராமல் தடுக்கக்கூடிய விடயங்கள், அதாவது மவானிஉஸ் சர்ஃப், ஒரு இஸ்மை சர்ஃப் செய்யப்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியவைகள் 9 இருக்கின்றன. இந்த 9 வகையான மானியங்களையும் நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்துவோம். ஒன்று லஃப்லியா, இரண்டாவது மானவியா. லஃப்லியா என்றால் சொல் ரீதியானது, மானவியா என்றால் கருத்து ரீதியானது. எப்போது ஒரு இஸ்மிலே லஃப்லியத்தான ஒரு மானியம் மானவியத்தான மானியம் சேருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு இஸ்ம் முன்சரிஃப், சர்ஃப் பெறக்கூடிய நிலையிலிருந்து கைர் முன்சரிஃபாக மாறுகின்றது. இந்த மானியை நாங்கள் இல்லத் என்று அழைப்போம். எனவே ஒரு இஸ்மிலே மானவியத்தான இல்லத்தும் லஃப்லியத்தான இல்லத்தும் சேருகின்ற பொழுது அந்த இஸ்ம் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. இந்த பொதுவான விதிமுறைகளிலிருந்து 2 விடயங்கள் மாத்திரம் வேறுபடுகின்றன. அந்த 2 விடயங்களும் லஃப்லியத்தான இல்லத்துகளை சார்ந்தவைகள். அந்த 2 இல்லத்துகளில் ஏதாவது ஒன்று மாத்திரம் வந்தாலும் ஒரு இஸ்ம் கைர் முன்சரிஃபாக மாறும். அது மானவியத்தான ஒரு இல்லத்தை வேண்டி நிற்பதில்லை. இந்த 2ஐயும் தவிர மற்ற அனைத்து மானியங்களும், அனைத்து இல்லத்துகளும் லஃப்லியா மானவியா ஆகிய 2 இல்லத்துகள் சேருகின்ற பொழுது மாத்திரம் ஒரு இஸ்மை கைர் முன்சரிஃபாக மாற்றுகின்றன. இந்த 9 இல்லத்துகளையும் நாங்கள் பார்ப்போம். இதற்கு மவானிஉஸ் சர்ஃப், சர்ஃபை தடுக்கக்கூடியவைகள் அல்லது அல் இலலு திஸ்உ, 9 இல்லத்துகள் என்று சொல்லப்படும். முதலிலே மானவியத்தான இல்லத்துகள் 2 இருக்கின்றன. ஒன்று அல் அலமியத்து. அல் அலமியத்து என்றால் ஒரு இஸ்மை ஒரு நஃபருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு பெயராக, அதற்குரிய பெயராக பிரயோகிக்கப்படுவது. பொதுவாக எந்த ஒரு இஸ்மாக இருந்தாலும் எந்த ஒரு நஃபருக்கும் குறிப்பாக இல்லாமல் பொதுப்படையாக இருப்பதுதான் அடிப்படை. ஆனால் எப்பொழுது அது ஒரு நஃபருக்கு பெயராக வைக்கப்படுகின்றதோ அது அஸ்லிலிருந்து மாறி ஃபரஆக இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் ஒரு மானவியத்தான இல்லத்தாக கருதுவோம். இரண்டாவது அல் வஸ்ஃபு அல்லது அஸ்ஸிஃபத்து. குறித்த அந்த இஸ்ம் ஏதாவது ஒரு தன்மையை, ஏதாவது ஒரு விடயத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருப்பது. உதாரணமாக அஃதலு, மிகவும் சிறந்தவர். இதிலே சிறப்பு என்ற தன்மை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ம்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு தன்மையும் குறிப்பிடாமல் ஒரு குறித்த சொல்லுக்குரிய இஸ்மாக இருக்கும். அதற்கு மாற்றமாக அதில் ஒரு தன்மை, ஒரு விடயம் பொதிந்து கொள்கின்ற பொழுது அது அடிப்படை தன்மைக்கு மாறி அது ஒரு இல்லத்தாக மாறிவிடுகின்றன. அடுத்து லஃப்லியத்தான இல்லத்துகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வஸ்னுல் ஃபியால். வஸ்னுல் ஃபியால் என்றால் ஒரு இஸ்ம் ஃபியாலுக்கு குறிப்பான, அதாவது ஃபியால் வரக்கூடிய ஒரு வஸ்னிலே இஸ்ம் இருப்பது. இவ்வாறான லஃப்லியத்தான இல்லத்துகள் மானவியத்தான இல்லத்துகள் என்று கூறப்பட்ட 2 வகையான இல்லத்துகளில் ஏதாவது ஒன்றுடன் சேருகின்ற பொழுது அந்த சொல் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. உதாரணமாக தசாலஹ என்ற ஒரு ஃபியால், அந்த ஃபியாலை ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் இதிலே ஃபியாலுடைய வஸ்னாக இருக்கின்றது, அதே போன்று ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இது கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது.
தசாலஹ என்ற அந்த நபருக்குரிய பெயரிலே வஸ்னுல் ஃபியாலும் அலமியத்தும் சேர்ந்திருப்பதனால் அதனை நாங்கள் கைரு முன்சரிஃபான இஸ்ம் என்று சொல்லுவோம். அதே போன்று அஃலலு என்ற சொல்லிலே இது முலாரி முத்தக்கல்லிமில் வரக்கூடிய அந்த சீகாவுக்கு ஒப்பாகின்றது. அஃபாலு என்ற சீகாவுக்கு ஒப்பாகின்றது. அதனுடைய வஸ்னிலே வந்திருக்கின்றது. அதே நேரத்திலே இதிலே ஒரு தன்மை குறிப்பிடப்படுவதனால் மானவியத்தான இல்லத்தாக இருக்கக்கூடிய அந்த வஸ்ஃபு அதிலே அந்த சொல்லிலே வந்திருக்கின்றது. எனவே அஃலலு என்ற சொல்லில் மானவியத்தான இல்லத்தான வஸ்ஃபும் லஃப்லியத்தான இல்லத்தான வஸ்னுல் ஃபியாலும் இருப்பதனால் அந்த சொல்லும் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. அதாவது லஃப்லியத்தான இல்லத் அத்தனீஸ், ஒரு இஸ்ம் முஅன்னஸாக இடம்பெறுவது. இந்த முஅன்னஸான இஸ்ம்களை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று அத்தனீசுல் மானவியு என்பது ஒரு பெண்ணுக்கு பெயராக வைக்கப்படக்கூடிய சொல். அதிலே அந்த சொல் முஅன்னஸ் என்று காட்டக்கூடிய அடையாளங்கள் இருக்கவும் முடியும் அல்லது இல்லாமல் இருக்கவும் முடியும். உதாரணமாக ஜைனபு, ஹிந்து போன்ற சொற்களை கொள்ளலாம். இமாதாரியான சொற்களிலே லஃப்லியத்தான இல்லத்தான தனீஸும் மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத்தும் இருக்கின்றது. இரண்டாவது அத்தனீசு பித்தாயி, தாவை கொண்டு முஅன்னஸாக்கப்பட்டவைகள். ஃபாத்திமத்து, ஆகிலத்து போன்ற சொற்களை உதாரணமாக சொல்லலாம். வகையான முஅன்னஸ்களிலேயும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் ஒன்றான தனீஸும் மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத்தும் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் இந்த இஸ்ம் கைருல் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படும். மூன்றாவது அத்தனீசு பில் அலிஃப், அலிஃபை கொண்டு தனீஸாக்கப்பட்டது. அந்த அலிஃப் மக்சூராவாக இருக்கலாம், அதாவது இறுதியில் அலிஃப் அதற்கு முன்னால் ஃபத்ஹ் செய்யப்பட்டது, அல்லது மம்தூதான அலிஃபாக இருக்கலாம். ஹம்ராஉ, சஃப்ராஉ போன்றவைகள், அதாவது இறுதியில் ஹம்சாவும் அதற்கு முன்னால் அலிஃபும் இருக்கக்கூடிய முஅன்னஸான இஸ்ம்கள். இவ்வகையான முஅன்னஸ்கள் பேராக வைக்கப்பட்டாலும் சரி, பேராக வைக்கப்படாவிட்டாலும் அவைகள் தனித்து சர்ஃப் தடுக்கக்கூடியவைகள், அதாவது இன்னொன்றுடன் சேர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த லஃப்லியத்தான இல்லத் அந்த சொல்லில் இருப்பதே அது கைருல் முன்சரிஃப் ஆகுவதற்கு போதுமானது. எனவே அத்தனீசு பில் அலிஃப் பொறுத்தவரையிலே அது தனித்து சர்ஃபை தடுக்கும். மானவியத்தான ஒரு இல்லத் அதனுடன் சேர வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது லஃப்லியத்தான இல்லத் அல் அதுலு. அதில் என்றால் திரும்புதல் என்ற கருத்து. ஒரு சொல் அதனுடைய அடிப்படையான நிலையிலிருந்து இன்னொரு சொல்லுக்கு திரும்புவதை இது குறிக்கும். இந்த அதில் 2 வகைப்படும். ஒன்று அல் அதுல் அத் தஹ்கீகி, உண்மையாகவே சில சொற்களை வேறொரு சொற்களாக மாற்றி பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஒருவராக சென்றார்கள் என்ற வசனம், அதாவது ஜாஉ வாஹிதன் வாஹிதன், ஒருவராக வந்தார்கள் என்ற அந்த வசனத்திலே வாஹிதன் வாஹிதன் என்ற அந்த 2 சொற்களையும் சேர்த்து ஃபுஆல் அல்லது மஃஆல் என்ற வஸ்னிலே பிரயோகிக்கப்படும். அதாவது மௌஹத அல்லது உஹாத, ஜாஉ மௌஹத அல்லது ஜாஉ உஹாத என்று பிரயோகித்திருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்னானி இஸ்னானி, இஸ்னைனி இஸ்னைனி, 2 என்று வரக்கூடியதை சுனாஅ மஸ்னா என்றும், சலாசன் சலாசன் 3 பேராக என்பதை மஸ்லச சுலாச, அர்பான் அர்பான் 4 என்பதை ருபாஅ மர்பஅ என்று இவ்வாறு ஃபுஆல் மற்றும் மஃஆல் என்ற வஸ்னுக்கு குறித்த எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்ட சொற்களை மாற்றி பிரயோகித்திருக்கின்றார்கள். இவ்வகையான இஸ்ம்கள் கைரு முன்சரிஃப் ஆகும். இவைகளிலே லஃப்லியத்தான இல்லத் அதில் இருக்கின்றது. அதே போன்று மானவியத்தான இல்லத்திலே
வஸ்ஃபு இருக்கின்றது. இரண்டாவது அதுலினுடைய வகை அல் அதுலு தக்தீரியு. அதாவது உறுதியாகவே இந்த சொல்லிலிருந்து தான் இந்த சொல் மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு உறுதியான தகவல் இல்லாவிட்டாலும் சில சொற்கள் கைருல் முன்சரிஃபாக அரபிகள் பிரயோகித்திருக்கின்றார்கள். ஆனால் நஹ்வியூன்கள், அரபு இலக்கண அறிஞர்கள் அந்த குறித்த சொற்களிலே லஃப்லியத்தான இல்லத்தையும் மானவியத்தான இல்லத்தையும் பார்த்த பொழுது அதிலே மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத், அதாவது யாராவது ஒருவருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தவிர வேறு எந்த ஒரு காரணம் இல்லாததனால் இந்த குறித்த சொல் இந்த சொல்லிலிருந்து தான் அதிலாக திருப்பப்பட்டு வந்திருக்கலாம் என்று ஒரு அனுமானம் அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் அல் அதுலு தக்தீரி என்று சொல்லுவோம். உதாரணமாக உமரு என்ற சொல், உமரு என்ற சொல்லிலே லஃப்லியத் மானவியத்தான இல்லத்தான ஒரு அலமியத் என்ற இல்லத்து மாத்திரம்தான் இருக்கின்ற, அதாவது ஒருவருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய லஃப்லியத்தான இல்லத்துகள் எந்த ஒரு இல்லத்தும் அதிலே இல்லை. எனவே நஹ்வியூன்கள் இது ஆமிர் என்ற சொல்லிலிருந்து மாற்றலாகி உமர் என்று மாறியிருக்கலாம் என்று ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இது மூன்றாவது இல்லத், லஃப்லியத்தான இல்லத். நான்காவது லஃப்லியத்தான இல்லத் அல் உஜுமத்து. உஜுமா என்றால் அரபு அல்லாத சொல். இவ்வகையான சொற்கள் ஒருவருக்கு பெயராக வைக்கப்படும் பொழுது அந்த சொல்லிலே உஜுமா என்ற லஃப்லியத்தான இல்லத்தும் அலமியத் என்ற மானவியத்தான இல்லத்தும் சேருவதனால் அது கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. உதாரணமாக இப்ராஹீம் என்ற சொல், இது ஒரு அரபல்லாத ஒரு சொல். அரபல்லாத சொல் என்பதனால் அது லஃப்லியத்தான இல்லத் அதிலே அடங்கி விடுகின்றது. அதே போன்று அதனை ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்பட்டிருப்பதனால் மானவியத்தான இல்லத்தாக இருக்கக்கூடிய அலமியத்தும் அதிலே சேர்ந்து விடுகின்றது. இதனால் இந்த இப்ராஹீம், இஸ்ஹாக், இஸ்மாயில் போன்ற சொற்கள் கைருல் முன்சரிஃபாக இருக்கின்றன. ஐந்தாவது லஃப்லியத்தான இல்லத் அத்தர்கீப். தர்கீப் என்றால் இரண்டு சொற்கள் இணைக்கப்படுவதை குறிக்கும். அதாவது ஒரு நபருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு ஒரு சொல் மாத்திரம் பேராக வைக்கப்படாமல் இரண்டு சொல் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக தமிழ் பேசும் மக்களிடையே தங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது இரண்டு பெயர்களை சேர்த்து வைப்பது வழக்கம். பொதுவாகவே ஆண்களுக்கு முஹம்மது என்ற பெயரை கொண்டு ஆரம்பித்து இன்னொரு பெயரையும், பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா என்ற பெயருடன் இன்னொரு பெயரையும் சேர்த்து வைக்கப்படுவதுண்டு. நபீல் என்று ஒரு ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது முஹம்மது நபீல் என்று பெயர் வைப்போம். அதே போன்று ஆயிஷா என்று பெயர் வைக்கும் பொழுது ஃபாத்திமா ஆயிஷா என்று இரண்டு பெயர்களை சேர்த்து வைக்கப்படுகின்ற வழக்கம் உண்டு. இது தவிர வேறு இரண்டு இஸ்ம்களையும் சேர்த்து பெயராக வைப்பதும் வழக்கம். இவ்வாறான சொற்கள் தான் தர்கீப் என்று சொல்லப்படும். பொதுவாக இஸ்ம்களை பொறுத்தவரையிலே தனித்தனியாக வாரது தான் இயல்பு, அது அடிப்படை. இவ்வாறு இரண்டு இஸ்ம்கள் சேர்த்து வைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு இல்லத்தாக, அது ஒரு ஃபர்ஆக இருக்கின்றது. எனவே இது மானவியத்தான ஒரு இல்லத்தாக இருக்கக்கூடிய அலமியத்துடன் சேருமாக இருந்தால், அதாவது ஒரு இஸ்மிலே தர்கீபும் அலமியத்தும் வருமாக இருந்தால் அந்த இஸ்ம் கைரு முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படும். முஹம்மது நபீல் என்பவர் வந்தார் என்ற வசனத்தில் ஜாஅ முஹம்மத நபீலு யாராபினுடைய அடையாளம் இறுதி பகுதியிலே வெளிப்படும். ஜாஅ முஹம்மத நபீலு, தன்வீன் இல்லாமல் அந்த ரஃபை வெளிப்பட்டிருக்கின்றது. ஆறாவது லஃப்லியத்தான இல்லத் அல் ஜம்உ. அல் ஜம்உ என்று சொல்கின்ற பொழுது ஒரு இஸ்ம் முஃப்ரதாக ஒருமையில் வருவது தான் அடிப்படை. அது ஜம்ஆக எடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு இல்லத்தாக மாறிவிடுகின்றது. ஜம்ஹலை பொறுத்தவரையிலே எல்லா ஜம்ஹலும் ஒரு இல்லத்தாக கருதப்படுவதில்லை.
மஃபாயில் மஃபாயில் என்ற வஸ்னிலே ஒரு ஜெம்மு வருகின்ற பொழுது அதை தாண்டிய ஒரு ஜெம்மு, அந்த வஸ்னை தாண்டிய ஒரு ஜெம்மு அரபு மொழியிலே இல்லை என்பதனால் இதற்கு முன்தஹல் ஜம்முஹல் முடியும் இடம் என்றும் இந்த மஃபாயில் என்ற வசனுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு இஸ்ம் மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனிலே வருமாக இருந்தால் அது ஒரு லஃப்லியத்தான இல்லத். இந்த முன்தஹல் ஜுமு என்ற இல்லத்தை பொறுத்தவரையிலே தனித்து சர்ஃபை தடுக்கக்கூடிய, அதாவது மானவியத்தான இல்லத்துகளில் அலமியத்துடனோ அல்லது வஸ்ஃபுடனோ சேர்ந்து சர்ஃப் தடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இதற்கு இல்லை. ஒரு சொல் மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனில் வந்துவிட்டாலே அது கைருல் முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. 7வது லஃப்லியத்தான இல்லத் அஸ்ஸியாதா, அதாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன். ஒரு சொல்லிலே அலிஃப் மற்றும் நூன் தஸ்னியா இருமை அல்லாத காரணங்களுக்காக சேர்க்கப்படுவது. கலிப கோபப்பட்டான் என்ற சொல்லிலே கல்பானு கோபப்படக்கூடியவன் என்று அலிஃபும் நூனும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அலிஃபும் நூனும் சேர்க்கப்படக்கூடிய இஸ்ம்களை பொறுத்தவரையிலே சிலவேளை அலமியத்துடன் சர்ஃபை தடுக்கும், சிலவேளை வஸ்ஃபுடன் சர்ஃபை தடுக்கும். அது அந்தந்த இஸ்ம்களில் பொதிந்திருக்கக்கூடிய விடயங்களை பொறுத்தது. உதாரணமாக ரில்வான் என்ற சொல் ஒரு நபருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் அது ஜியாதத்துல் அலிஃப் வன்னூன் என்ற லஃப்லியத்தான இல்லத்தும் அலமியத் என்ற மானவியத்தான இல்லத்தும் சேர்ந்திருப்பதனால் கைர் முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. இவ்வாறு இந்த 9 இல்லத்துகளிலும் லஃப்லியத்தான இல்லத்துகளாக கூறப்பட்ட 7 இல்லத்துகளில் ஒன்று, மானவியத்தான இல்லத்துகள் என்று கூறப்பட்ட 2 இல்லத்துகளில் ஒன்றும் ஒரு இஸ்மிலே சேருகின்ற பொழுது அல்லது தனித்து சர்ஃப் தடுக்கக்கூடியவைகள் என்று சொல்லப்பட்ட 2 இல்லத்துகளும் ஏதாவது ஒரு இஸ்மிலே சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த இஸ்ம் கைர் முன்சரிஃபாக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இஸ்ம்களிலே ஜர்ருடைய நிலையிலே தன்வீனுடன் கஸ்ரா இடம்பெற மாட்டாது. ஜர்ருடைய நிலைமையிலே கஸ்ரா தன்வீனுடன் இடம்பெற மாட்டாது. அதற்கு மாற்றமாக, அதாவது கஸ்ராவுக்கு மாற்றமாக ஃபத்ஹா செய்யப்படும். உதாரணமாக சல்லம்து அலா உமர. ஆனால் இந்த கைர் முன்சரிஃபாக இருக்கக்கூடிய இஸ்மிலே அலிஃப்லாம் சேருமாக இருந்தால் அல்லது அது இலாஃபத் செய்யப்படுமாக இருந்தால் கஸ்ர் மாத்திரம் சேரும், தன்வீன் சேரமாட்டாது. இதனை நாங்கள் பாடத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம். இவ்வாறு 2 இல்லத்துகள் வரக்கூடிய இஸ்ம்களை ஏன் இவ்வாறு கைர் முன்சரிஃப் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அதிலே ஜர்ரும் இடம்பெறாமல், அதாவது தன்வீனுடன் கஸ்ரா இடம்பெறாமல் வைக்கப்படுவது ஏன்? அதற்குரிய காரணம் என்னவென்றால் ஃபிஅல்களிலேயும் லஃப்லியத்தான மற்றும் மானவியத்தான 2 இல்லத்துகள் இருக்கின்றன. எனவே ஃபிஅல்களிலே 2 இல்லத்துகள் இருப்பதை போன்று இஸ்ம்களிலேயும் 2 இல்லத்துகள் இருப்பதனால், அதாவது இல்லத்துகள் வரும் விடயத்திலே இஸ்ம்கள் ஃபிஅல்களுக்கு ஒப்பாகிவிட்டதனால் ஃபிஅல்களிலே வராத கஸ்ரா இஸ்மில் இந்த கைர் முன்சரிஃபான இஸ்மிலே வராது. அதே போன்று ஃபிஅல்களிலே வராத தன்வீன் இந்த வகையான இஸ்ம்களிலே வராது. எனவே இல்லத்துகள் வரக்கூடிய விடயத்தில் ஃபிஅலுக்கு ஒப்பாகுவதனால்தான் ஃபிஅலிலே வராதவைகள் இவ்வகையான இஸ்ம்களிலே வருவதில்லை. ஃபிஅல்களிலே வரக்கூடிய லஃப்லியத்தான இல்லத்தை பொறுத்தவரையிலே அல் இஷ்திகாக்கு மினல் மஸ்தர், அந்த ஃபிஅல்கள் மஸ்தரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. 2வது மானவியத்தான இல்லத் எல்லா ஃபிஅல்களும் ஃபாயிலின் பக்கம் தேவைப்படுகின்றன. அதாவது எந்த ஒரு ஃபிஅலாக இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய ஒரு நபரை வேண்டி நிற்கின்றது. இது ஃபிஅலில் வரக்கூடிய மானவியத்தான இல்லத்தாகும். தொடர்ந்து முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3 விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, ஊர்களினுடைய பெயர்கள் அவைகளை முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும் அல்லது கைர் முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும். உதாரணமாக தஹப்து இலா மிஸ்ரின், நான் மிஸ்ருக்கு சென்றேன், எகிப்துக்கு சென்றேன். இந்த வசனத்திலே
மிஸ்ர் என்பது ஒரு ஊருக்கு பேராக வைக்கப்பட்டிருப்பதை தவிர வேறு எந்த ஒரு இல்லத்தும் அதிலே இல்லை. மௌலிஉ மிஸ்ர், மிஸ்ர் என்ற இடம் என்றது குறிக்கும். அல்லது வத்தனு மிஸ்ர என்ற நாடு என்று அடிப்படையில் இருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் இதனை கைரு முன்சரிஃபாகவும் சொல்லலாம். தஹப்து இலா மிஸ்ர என்று சொல்லலாம். அந்த நேரத்திலே மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத்தும் தானீஸும் சேர்கின்றது. தானீஸ் எவ்வாறு சேர்கின்றது என்றால், அடிப்படையிலே புகாத்து மிஸ்ர் என்ற இடம், புகாத் என்ற அந்த முன்னஸான சொல்லை நாங்கள் இருப்பதாக வைத்து சொல்லுவோம். அல்லது தௌலத்து மிஸ்ர் என்ற நாடு, தௌலத்துன் என்ற அந்த சொல்லிலே தா இருப்பதனால் அது முன்னஸாக இருக்கின்றது. எனவே வத்தான் என்ற முதக்கரான சொல்லை அடிப்படையாக வைத்து முன்சரிஃபாக பிரயோகிக்க முடியும். அல்லது தௌலத்துன் என்ற சொல்லை அடிப்படையாக வைத்து கைர் முன்சரிஃபாக சொல்லவும் முடியும். நாடுகள் என்ற பட்டியலில் இல்லாமல் ஊர்கள் அல்லது இடங்கள் என்ற பெயர்கள் வருகின்ற பொழுதும் அந்தந்த சொற்களுக்கு ஏற்றவாறான முன்னஸான முதக்கரான சொற்களை வைத்து முன்சரிஃபாகவும் கைர் முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும். அல்லாஹு தஆலா இஹ்பிது மிஸ்ரன் என்று தன்வீன் செய்தும் உதுஹுலு மிஸ்ர என்று தன்வீன் இல்லாமல் கைர் முன்சரிஃபாகவும் அல் குர்ஆனிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம், 3 எழுத்துக்களில் வரக்கூடிய பெண்களுடைய பெயர்கள் அவைகளில் 2வது எழுத்துக்கு சுகூன் பெருமாக இருந்தால் இவைகளையும் முன்சரிஃபாகவும் கைர் முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும். உதாரணமாக ஹிந்துன் என்ற சொல், இதிலே மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத்தும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் அத்தனீசுல் மாணவியும் இருந்தாலும் இந்த சொற்கள் 3 எழுத்துக்களில் இடம்பெற்று 2வது எழுத்து நடு எழுத்துக்கு சுக்கூன் பெற்றிருப்பதனால் 2 விதமாகவும் பிரயோகிக்க முடியும். 3வது, அரபு அல்லாத ஒரு சொல் ஒரு நபருக்கு பேராக வைக்கப்படுகின்ற பொழுதும் அந்த சொல்லும் 3 எழுத்துள்ளதாக இருந்தால் அதனை முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படுகின்றது. நூஹுன், லூத்துன் போன்ற சொற்கள் மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத் இருந்தாலும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் ஒஜுமா, அதாவது அரபு அல்லாத சொல்லாக இருக்கின்றது என்ற லஃப்லியத்தான இல்லத்து இருந்தாலும் இது 3 எழுத்துக்களிலே இருப்பதனால் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னா அர்சல்னா நூஹன், அதே போன்று இன்ன ஃபீஹா லூத்தன் என்று முன்சரிஃபாகவே அல் குர்ஆனிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் கைரு முன்சரிஃப் கைரு முன்சரிஃபுடைய பாடத்தின் மிக சுருக்கமான விடயம். விரிவான விடயங்களை அடுத்த கிதாபுகளில் நாங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆன் ஓதுகின்ற பொழுதோ அல்லது ஹதீஸ்களை வாசிக்கின்ற பொழுதோ இடம்பெறக்கூடிய சொற்களில் தன்வீன் இல்லாமல் இருந்தால் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட இஸ்ம்களை போன்று ஏதாவது நாங்கள் அவதானித்தால் இவைகள் ஏன் கைர் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது, அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் அடிக்கடி பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சிகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது இலகுவாக இந்த விடயங்களை புரிந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது கரஅத் சுஆத் ஓதினால். இந்த வசனத்திலே சுஆது என்ற சொல் கரஅத் என்ற ஃபியாலுக்கு ஃபாயிலாக இடம்பெற்றிருக்கின்றது. தன்வீன் இல்லாமல் ரஃபுடைய நிலையில் இருக்கின்றது. மேலோட்டமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது கைர் முன்சரிஃபான இஸ்ம். ஏன் இது கைர் முன்சரிஃபாக இருக்கின்றது என்ற காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சுஆத் என்பது ஒரு பெண்ணுக்குரிய பெயர். எனவே இது மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத் இருக்கின்றது. அதே போன்று லஃப்லியத்தான இல்லத்துகளிலே அத்தனீசுல் மாணவி இதில் இருக்கின்றது. எனவே லில் அலமியத்தி வலித்த அனீசில் மாணவி, அலமியத் இருப்பதனாலும் தனீசுல் மாணவி இருப்பதனாலும் இந்த சொல் கைர் முன்சரிஃபாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ரஅய்து உஸ்மானை நான் கண்டேன். இந்த வசனத்திலே உஸ்மான என்ற சொல் ரஅய்து என்ற ஃபியாலுக்கு மஃஊலாக இடம்பெற்றிருக்கின்றது. தன்வீன் இல்லாத நிலையில் கூறப்பட்டிருப்பதனால் நாங்கள் கைர் முன்சரிஃப் என்று மேலோட்டமாக புரிந்து கொள்கின்றோம். இதனுடைய இல்லத்துகளை பார்த்தால் உஸ்மான் என்பது ஒரு நபருக்குரிய பெயராக இருக்கின்றது. எனவே இது மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத் அதிலே இருக்கின்றது.
இரண்டாவது லஃப்லியத்தான இல்லத்துகளில் ஜியாதத்துல் அலிஃபி வன் நூன், அலிஃப் மற்றும் நூன் ஜாயிதாக வந்திருக்கின்றது. எனவே இந்த இரண்டு காரணங்களும் சேர்ந்திருப்பதனால் இது கைரு முன்சரிஃப் ஆகின்றது. மூன்றாவது உதாரணம் ஜாஅ அஹ்மது, அஹ்மத் வந்தார். இதிலே அஹ்மது ஃபாயிலாக தன்வீன் இல்லாத நிலையில் லம்மு மாத்திரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே அஹ்மது என்பது ஒரு நஃபருக்குரிய பெயராக இருப்பதனால் மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத் அல்லது மாரிஃபா இருக்கின்றது. லஃப்லியத்தான இல்லத்துகளில் வஸ்னுல் ஃபியால் அஃபாலு என்ற அந்த ஃபியாலுக்குரிய வசனிலே வந்திருக்கின்றது. எனவே இந்த அஹ்மது என்ற சொல் முனியா மினஸ் சர்ஃபி, சர்ஃபை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது, அதாவது கைரு முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட்டுள்ளது. லில் அலமியத்தி, இது அலமாக இருப்பதனாலும், வ வஸ்னில் ஃபியாலி, வஸ்ன் ஃபியலுக்காகவும் சர்ஃப் தடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது உதாரணம் இக்ததைத்து பி உமர, இக்ததைத்து நான் பின்பற்றினேன், பி உமர உமரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பின்பற்றினேன். இதிலே ஜருடைய ஹர்ஃப் பா நுழைந்தும் உமர என்று ஃபதஹ செய்யப்பட்டுள்ளது. சொல்லிலே மானவியத்தான இல்லத்துகளில் அலமியத் இருக்கின்ற, அதாவது உமர் என்று ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது லஃப்லியத்தான இல்லத்துகளில் அல் அதுலு தக்தீரியு, அல் அதுலு தக்தீரியு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த உமர் என்ற சொல் ஆமிர் என்ற சொல்லிலிருந்து ஃபுஅல் என்ற வசனுக்கு திருப்பப்பட்டிருக்கலாம் என்று நஹ்வியன்கள் கருதுகின்றார்கள். எனவே முனிஅ மினஸ் சர்ஃபி, இந்த சொல் சர்ஃபை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது, கைர் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. லில் அலமியத்தி, அலமாக இருப்பதனாலும், வல் அதுலி தக்தீரி, அல் அதுலி தக்தீரி இதில் இருப்பதனாலும் கைர் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது உதாரணம் அல் வலது அத்துஷானு, அல் வலது பிள்ளை, அத்துஷானு தாகித்தவனாக இருக்கிறான். அத்துஷானு என்பது தன்வீன் இல்லாமல் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது, கைர் முன்சரிஃபாக இருக்கின்றது. காரணம், இதிலே மானவியத்தான இல்லத்துகளில் சிஃபத் இருக்கின்றது, தாகித்தல் என்ற அந்த சிஃபத் அதிலே பொதிந்திருக்கின்றது. லஃப்லியத்தான இல்லத்துகளில் ஜியாதத்துல் அலிஃபி வன் நூன், அலிஃப் மற்றும் நூன் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே முனிஅஹாதல் லஃப்லு, இந்த லஃபல் கைர் முன்சரிஃபாக பாவிக்கப்பட்டிருக்கின்றது. லில் வஸ்ஃபி அல்லது லிஸ் சிஃபத்தி, வஸ்ஃபு அடங்கி இருப்பதனாலும், வஸியாதத்தில் அலிஃபி வன் நூன், அலிஃப் நூன் ஜாயிதாவாக இருப்பதனாலும் சர்ஃபை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது. ஆறாவது உதாரணம் அன்த அஸ்பகு மின்னி, அன்த அஸ்பகு மின்னி, நீ என்னை விட மிகவும் முந்தியவன். அஸ்பகு என்ற சொல் ஹபராக தன்வீன் இல்லாமல் லம்மு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த லஃபல் கைர் முன்சரிஃபாகுவதற்கான காரணம், மானவியத்தான இல்லத்துகளில் வஸ்ஃபு இருக்கின்றது, லஃப்லியத்தான இல்லத்துகளிலே வஸ்னுல் ஃபியால், ஃபியாலுடைய வஸ்னிலே இருக்கின்றது. எனவே முனிஅ ஹாதிஹில் கலிமத்து, இந்த கலிமா மினஸ் சர்ஃபி, சர்ஃபை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது, கைர் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட்டுள்ளது. லில் வஸ்ஃபி, வஸ்ஃபு அடங்கி இருப்பதனாலும், வஸ்னில் ஃபியாலி, வஸ்ன் ஃபியலுக்காகவும் சர்ஃபை தடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வகஃப ஜுனூதுன், படையினர் நின்றார்கள், மஸ்னா இரண்டு பேராக நின்றார்கள். இதிலே மஸ்னா என்ற சொல் கைர் முன்சரிஃபாகும். காரணம், ஒன்று மானவியத்தான இல்லத்துகளில் வஸ்ஃபு இருக்கின்றது, லஃப்லியத்தான இல்லத்துகளிலே அல் அதுலு தஹ்கீகியு, இஸ்னைனி இஸ்னைனி, இருவராக என்று தனித்தனியாக வரக்கூடிய சொல்லுக்கு பிரயோகிக்காமல் இஸ்னைனி இஸ்னைனி என்பதை மஸ்னா என்று மஃபால் என்ற வசனிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடிப்படையிலே இஸ்னானி இஸ்னானி, இஸ்னைனி இஸ்னைனி என்று இருந்த சொல்லைத்தான் மஸ்னா என்று மாற்றி பிரயோகித்திருக்கின்றார்கள். எனவே முனிஅ ஹாதிஹில் கலிமத்து மினஸ் சர்ஃபி லில் வஸ்ஃபி வ அல் அத்லி தஹ்கீகி. இந்த மானவியத்தான இல்லத்துகளில் ஒவ்வொன்றும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் எந்தெந்த இல்லத்துகளுடன் சேர்ந்து ஒரு கலிமாவை கைர் முன்சரிஃபாக மாற்றும் என்று
வேறொரு கோணத்திலே நாங்கள் பார்த்தோமானால், மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான வஸ்ஃபை பொறுத்தவரையிலே 3 லஃப்லியத்தான இல்லத்துகளுடன் மாத்திரம்தான் சர்ஃபை தடுக்கும். முதலாவது வஸ்னுல் ஃபியால், ஃபியாலுடைய வஸ்னிலே வருவது. இதில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அஃபாலு என்ற வஸ்னிலே அஃலலு, அஹ்சனு போன்ற சொற்கள் வருவதை போன்று. இரண்டாவது அல் அதில், அதிலே அல் அதுலு தஹ்கீகி என்று நாம் கற்ற அந்த அதுலோடு மாத்திரம் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக மஸ்னா, சுலாச, ருபா ஆகிய சொற்களை போன்று. மூன்றாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன், அலிஃப் நூன் ஜாயிதாக ஒரு கலிமாவிலே வரக்கூடிய அந்த லஃப்லியத்தான இல்லத்துடன் சர்ஃபை தடுக்கும். இதிலேயும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அத்துஷானு, கஸ்பானு போன்று. இரண்டாவது மானவியத்தான இல்லத்தாகிய அலமை பொறுத்தவரையிலே இந்த 3உடனும் சர்ஃபை தடுக்கும். அதே போன்று எஞ்சி இருக்கக்கூடிய தனீஸ், தர்கீப், உஜ்மா ஆகியவற்றுடனும் சர்ஃபை தடுக்கும். அதுலுடன் சர்ஃபை தடுப்பதற்கு உதாரணம் உமரு, அதாவது அல் அதுலு தக்தீரி என்று நாம் சொன்ன அந்த அதுலுடன் இது சர்ஃபை தடுக்கும். உமரு, ஜுஃபரு என்பதை போன்று. அதே போன்று இரண்டாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன், அலிஃப் நூன் ஜாயிதாக வரக்கூடிய சொல்லுடனும் சர்ஃபை தடுக்கும். ரித்வானு, இம்ரானு, நுஸ்ரானு என்பதை போன்று. மூன்றாவது வஸ்னுல் ஃபியாலுடனும் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக அஹ்மது என்பதை போன்று. நான்காவது தனீஸுடனும் சர்ஃபை தடுக்கும். இதிலே தனீஸுடைய பாடத்திலே அத்தனீசுல் மானவி, அத்தனீசு பித்தாயி ஆகிய 2 வகையான தனீசுடன் மாத்திரம்தான் இந்த அலமியத் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக ஃபாத்திமத்து, ஜைனபு என்பதை போன்று. தனீசுடைய வகைகளில் 3வது வகையான தனீசுபில் அலிஃபை பொறுத்தவரையிலே அது தனித்து சர்ஃபை தடுக்கும். அதுக்கு அலமுடன் சேர வேண்டிய அவசியமோ அல்லது வஸ்ஃபுடன் சேர வேண்டிய அவசியமோ இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். 5வது தர்கீபுடனும் சர்ஃபை தடுக்கும். ஜா முஹம்மத நபீலு என்பதை போன்று. 6வது உஜ்மா, ஜா இப்ராஹிமு, ஜா இஸ்மாயிலு என்பதை போன்று. இவைகள் அல்லாமல் தனித்த நிலையிலே சர்ஃப் தடுக்கக்கூடிய 2 இல்லத்துகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று அத்தானீசு பில் அலிஃப், இரண்டாவது முன்தஹல் ஜுமூ, மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனிலே ஒரு இஸ்ம் வந்தால் அது தனித்த நிலையிலே, அது அலமுடனோ வஸ்ஃபுடனோ சேர வேண்டிய அவசியமில்லை. அந்த இல்லத்துடன் மாத்திரம் அது சர்ஃபை தடுக்கும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது பாபு மா யன்சரிஃபு வமாலா யன்சரிஃபு, சர்ஃப் பெறக்கூடியவைகள் மேலும் சர்ஃப் பெறாதவைகள், அதாவது முன்சரிஃபான மேலும் கைர் முன்சரிஃபான இஸ்ம்களை பற்றிய பாடம். வமான சர்ஃபி ஃபில் கலாமி, கலாமிலே அரபு கலாமிலே சர்ஃபுடைய கருத்து, சர்ஃப் என்றால் அதனுடைய கருத்து ஐயதுஹுலஹுல் ஜர்ரு, ஜர்ரு அதிலே நுழைவதாகும். அல் முலாசிமு லித் தன்வீன், தன்வீனுடன் சேர்ந்த ஜர்ரு அதிலே நுழைவதாகும். அது நஹ்வு கௌலிக மரத்து பிசைதின் வ அம்ரின் என்பதை போலவாகும். வமாலாயன் சரிஃபு, சர்ஃப் பெறாதவைகள் அல்லது சர்ஃப் பெறாமல் இருப்பது, மஅனாஹு அதனுடைய கருத்து அல்லா யதுஹுலஹுல் ஜர்ருல் முலாசிமு லித் தன்வீனி, தன்வீனுடன் சேர்ந்த ஜர்ரு அதிலே நுழையாதிருப்பதாகும். அது நஹ்வு கௌலிக உன்னோட சொல்லை போலவாகும். மரத்து பி உமர வ ஜலஸ்து இலா ரஜுலின் அஷ்கர என்பதை போலவாகும். வல் அஸ்லு அடிப்படை அந்தகூல நீ கூறுவதாகும். மரத்து பி உமரின் வ அஷ்கரின் பிஜர்ரி ராஐனி மஅத் தன்வீனி, தன்வீனுடன் 2 ராக்களுக்கும் ஜர்ரு செய்து மரத்து பி உமரின் வ அஷ்கரின் என்று சொல்வதாகும். கமா தகூலு பிசைதின் வ அம்ரின், பிசைதின் வ அம்ரின் என்று சொல்வதை போன்று. வயதுகுலுஹுல் ஜர்ரு பிகைரி தன்வீனின், தன்வீன் இல்லாமல் அதிலே ஜர்ரு நுழையும். இந்தல் இலாஃபதி, இலாஃபத் செய்யும் பொழுது, இலாஃபத் செய்யப்படும் போது, முலாஃபாக வரும் பொழுது ஜர்ரு தன்வீன் இல்லாமல் நுழையும். வமஅல் அலிஃபி வல்லாமி, அலிஃப்லாம் ஜர்ரு தன்வீன் இல்லாமல் நுழையும். ஃபி நஹ்வி கௌலிக உனது சொல் போன்றதிலே மரர்து பி உமரிக்கும்
வஜலஸ்து இலர் ரஜுலில் அஷ்கரி என்ற ஒனது சொல் போன்றதிலே. வதாலிக்க அது லிஅன்ன தன்வீன தன்வீன் லா யகூனு மஅல் இதாஃபதி வலா மஅல் லாமி இதாஃபத்துடனோ அலிஃப்லாமுடனோ தன்வீன் இடம்பெற மாட்டாது. ஃபஹைத் யக்தஸ்ஸுல் ஜர்ரு பில் இதாஃபதி மின் கைரி தன்வீன் தன்வீன் இல்லாமல் இலாஃபத் செய்வதை கொண்டு ஜெர்ரு குறிப்பாகும் விதத்திலே ஃபி நஹ்வி பிஉமரிக்கும் போன்றதிலே தன்வீன் இல்லாமல் இலாஃபத்தை கொண்டு ஜெர்ரு குறிப்பாகும் விதத்தில் அவு பில் அலிஃபி வல்லாமி ஃபி நஹ்விர் ரஜுலில் அஷ்கரி அர்ரஜுலில் அஷ்கரி போன்றதிலே அலிஃப்லாமுடன் தன்வீன் இல்லாமல் ஜர்ரு குறிப்பாகும் விதத்தில் இஸ்தாமலுல் ஜர்ர பிகைரி தன்வீன் தன்வீன் இல்லாமலே ஜர்ரை பிரயோகித்திருக்கிறார்கள். கால அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா கூறுகின்றான் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். இந்த வசனத்திலே பிஜர்ரில் மீமுக்கு ஜர்ரு செய்வதை கொண்டு கூறியிருக்கிறான். وقال الله تعالى அல்லாஹு தஆலா கூறியுள்ளான் வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி பிஜர்ரித் தாலி. இங்கே தாலுக்கு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள் மவானியுஸ் சர்ஃபி சர்ஃபை தடுக்கக்கூடியவைகள் திஸாத்து ஃபுரூஇன் 9 ஃபராய்களாகும். முதலாவது அல் அவ்வலு வஸ்னுல் ஃபிஅலி வஸ்னுல் ஃபிஅலாகும் வஹுவ ஃபரஉன் அலல் இஸ்மி அது இஸ்மிலே உள்ள ஒரு ஃபரா ஆகும். அதாவது இஸ்முடைய வஸினிலே வராமல் ஃபியலுடைய வஸினிலே ஒரு இஸ்ம் வருவது இஸ்மையும் தாண்டி ஒரு ஃபரா ஆகும். அது நஹ்வு அஹ்மத வயஷ்குர. வசானி இரண்டாவது அல் மாரிஃபத்து மாரிஃபாவாகும். இது அலமியத் என்று நாம் சொன்னது அல்லது அத்தாரிஃப் என்றும் இதற்கு சொல்லப்படும். வஹுவ ஃபரஉன் அலன் நக்கிரத் இது நக்கிராவில் மீதுள்ள ஒரு ஃபரா ஆகும். அதாவது ஒரு இஸ்ம் நக்கிராவா பொதுவாக எல்லா நஃபருக்கும் அல்லது எல்லா பொருளுக்கும் பிரயோகிக்கப்படக்கூடிய மாறி வருவது தான் அடிப்படை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நஃபருக்கு பிரயோகிக்கப்படுவதனால் அது ஃபராக மாறுகின்றது. வஸ்ஸாலிசு மூன்றாவது அத்தஅனீசு தஅனீஸாகும். வஹுவ ஃபரஉன் அலத் தத்கீரி அது முதக்கரினுடைய ஃபராகும். அது நஹ்வு ஹிந்த வஸைனப. வர்ராபிஉ நான்காவது அல் வஸ்ஃபு வஸ்ஃபாகும். வஹுவ ஃபரஉன் அலத் தாத்தி அது தாத்துடைய ஃபராகும். அது நஹ்வு அஹ்மர வ அபியத வ ஹம்ராஅ வ பைதாஅ. வல் ஹாமிசு ஐந்தாவது அல் அதுலு அதிலாகும். வஹுவ ஃபரஉன் அலல் இஸ்திவாஇ அல் இஸ்திவாயினுடைய ஃபராகும். அதாவது ஒரு சொல்லும் அதனுடைய தோற்றத்திலே இருப்பதுதான் இஸ்திவா என்பது. அது வேறொரு சொல்லுக்கு மாறுகின்ற பொழுது அது அதிலாக ஒரு இல்லத்தாக மாறுகின்றது. அது நஹ்வு உமர வ ஜுஃபர வ மௌஹத வ மஸ்னா. வஸ்ஸாதிசு ஆறாவது அல் உஜுமத்து உஜுமாவாகும். வஹுவ ஃபர்உன் அலல் அரபியத்தி அது அரபியத்தினுடைய ஃபராகும். அது நஹ்வு கௌலிக இப்ராஹீம வ ருஸ்தும என்று நீ சொல்வதை போன்று. வஸ்ஸாபிஉ ஏழாவது அத்தர்கீபு தர்கீபாகும். வஹுவ ஃபர்உன் அலத் தௌஹீதி தௌஹீதினுடைய ஃபராகும். அது நஹ்வு ஹத்ரமௌத வ பஅல பக்க என்பதை போன்று. வஸ்ஸாமினு எட்டாவது அல் ஜம்உ ஜம்ஆகும். வஹுவ ஃபரஉன் அனித் தௌஹீத் இதுவும் தௌஹீதினுடைய ஒருமையினுடைய ஃபராகும். வதாலிக அது ஜம்உன் லா யூஜது அலா வஸ்னிஹி ஷைஉம் மினல் அஸ்மாஇல் ஆஹாதி ஆஹாதான எந்த ஒரு இஸ்மும் அதனுடைய வஸ்னில் இடம்பெறாத ஒரு ஜம்ஆகும். ஜம்முகளினுடைய வசன்களிலே இந்த மஃபாயில் என்ற வசனை பொறுத்தவரையிலே முஃப்ரதான ஒருமையான எந்த ஒரு இஸ்மும் அதிலே இடம்பெறுவதில்லை. அதே போன்று ஒரு சொல்லினுடைய இந்த மஃபாயில் என்ற வசனிலே முற்றுப்பெறுகின்றது. அதனால்தான் இதற்கு முன்தஹல் ஜுமூஇ என்று சொல்லப்படும். வத்தாசிஉ ஒன்பதாவது அஸ்ஸியாதத்து ஜியாதாவாகும். வஹுவ ஃபரஉன் அலத் தமாமி தமாமினுடைய ஃபராகும். அதாவது ஒரு சொல்லினுடைய அடிப்படையான சொற்கள் ஃபா கலிமா ஐங்கலிமா லாம் கலிமா போன்றவைகளோடு பூர்ணமாகுவது தான் ஒரு இஸ்முடைய அடிப்படை. அது ஜியாதத்தாக வரும் பொழுது அது ஒரு இல்லத்தாக மாறுகின்றது. வஹிய அல் அலிஃபு வன் நூனு ஃபி கல்பான வ அத்ஷான வ ஷாபான கல்பான் அத்ஷான் ஷாபான் போன்றவைகளில் உள்ள அலிஃப் நூன் ஆகும். ஃபைத ஜித்தமா ஃபிஸ்மின் வாஹிதின் ஒரு இஸ்மிலே ஒன்று சேர்ந்தால்
ஃபரானி மின்ஹாதில் ஃபுரூஇ இந்த ஃபராய்களில் 2 ஃபராய், மானவியத்தான ஒரு ஃபராவும் லஃப்லியத்தான ஒரு ஃபராவும் ஒன்று சேர்ந்தால், அவு தகர்ரர ஃபீஹி ஃபராஉன் வாஹிதும் மின்ஹா, அல்லது ஒரு ஃபரா இருந்தால், யகூமு மகாமஹுமா அவ்விரண்டுடைய, அதாவது 2 ஃபராயினுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபரா இருந்தால், ஃபஹுவ கைரு முன்சரிஃபின், அது கைரு முன்சரிஃப் ஆகும். ஃபகது ஷாபஹல் ஃபியால, இவ்வகையான கைரு முன்சரிஃபான இஸ்ம்கள் ஃபியாலுக்கு ஒப்பாகிவிட்டன. மின் வஜ்ஹைனி, 2 விதங்களிலே ஒப்பாகிவிட்டன. கமா அன்ன ஃபில் ஃபியாலி ஃபராயியத்தைனி, ஃபியாலிலே 2 ஃபராய்கள் இருப்பதை போன்று. என்றால் லஃப்லியத்தான ஒரு ஃபராய், வஹு அது இஸ்திகாக்குஹு மினல் மஸ்தரி, அது மஸ்தரிலிருந்து ஆய்ந்தெடுக்கப்பட்டிருப்பது. மானவியத்தான ஒரு இல்லத், வஹுவ அது இஃப்திகாருஹு இலல் ஃபாயிலி, அது ஃபாயிலின் பக்கம் தேவைப்படுவது. எனவே ஃபியாலிலே லஃப்லியத்தான ஒரு இல்லத்தும் மானவியத்தான ஒரு இல்லத்தும் இருப்பதை போன்று, இஸ்மிலே மானவியத்தான இல்லத்தொன்றும் லஃப்லியத்தான இல்லத்தொன்றும் சேருவதனால் ஃபியாலிலே வராத தன்வீனும் ஃபியாலிலே வராத கஸ்ராவும் இவ்வகையான இஸ்ம்களிலே வரமாட்டாது. ஃபகது சகுல இந்தஹும், அவர்களிடத்தில் அது கடினமாகிவிட்டது. ஃபலா யுத்கிலூன ஃபீஹில் ஜர்ரல் முலாசிம் அலி தன்வீன், தன்வீனுடன் சேர்ந்த ஜெர்ரை அதிலே நுழைவிக்க மாட்டார்கள். லிஅன்ன தன்வீன, தன்வீனை பொறுத்தவரையிலே மின் அலாமாத்தில் அஸ்மில் அஹஃபில் அம்கனி, அஸ்மினுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபஸ்லுன், இது ஒரு பாடமாகும். வலகஃபி அஸ்மாஇல் புல்தானி, ஊர்களினுடைய பெயர்களில் உனக்கு கூடும். அன் தஸ்ரிஃபாக, அவைகளை முன்சரிஃபாக பிரயோகிப்பது கூடும். நஹ்வு மரர்த்து பிவாசித்தின் என்பதை போன்று. ஹம்லன் அலல் மௌலிஐ வஹுவ முதக்கருன், மௌலி என்ற சொல்லை கவனித்து அது முதக்கராக இருக்கின்றது. ஃபயகூனு ஃபீஹி தாரீஃபு வஹ்தஹு, அதிலே தாரீஃப் மாத்திரம், அதாவது ஒரு ஊரினுடைய பேர் என்பது மாத்திரம்தான் வாசித் என்ற சொல்லிலே இருக்கும். எனவே மரத் பிவாசித்தின் என்று சொல்லுவோம். இது மௌதிஉ வாசித் என்று ஒரு முதக்கரான ஒரு சொல்லாக நாங்கள் அதனை பார்ப்பது. வகதாலிக அல்லா தஸ்ரிஃபா, அவ்வாறே அதனை கைர் முன்சரிஃபாக்குவதும் கூடும். ஃபதகூலு மரத்து பிவாசித்த என்று சொல்லுவதும் கூடும். ஹம்லன் அலல் புகாத்தி, புகாத் என்ற சொல்லை கவனித்து, அதாவது புகாத் வாசித், இடம் என்ற சொல்லுக்கு மௌலி என்ற சொல்லை வைத்தால் அது முதக்கராக இருக்கும், அது முன்சரிஃபாக பாவிக்கலாம். இடம் என்ற சொல்லுக்கு புகாத்துன் என்ற சொல்லை வைத்து பிரயோகித்தால் அது வஹுவ முஅன்னசுன், அது முஅன்னஸாக இருக்கின்றது. எனவே ஃபயஜ்தமிஉ ஃபீஹி தஅனீஸு வல் மாரிஃபத்து, தஅனீஸும் மாரிஃபாவும் அதிலே ஒன்று சேர்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபஸ்லுன் வலக ஃபில் அஸ்மாஇல் முஅன்னஸதி, முஅன்னஸான இஸ்ம்களிலே உனக்கு கூடும். அல்லதி ஹிய அலா ஸலாஸதி அஹ்ருஃபின், அவைகள் 3 ஹர்ஃப்களில் இருந்து. வஅவ்ஸதுஹா சாகினத்துன், நடு எழுத்து சுக்கூன் பெற்றிருக்கக்கூடிய முஅன்னஸான இஸ்மிலே உனக்கு கூடும். நஹ்வு ஹிந்த வதஅத போன்றவைகளில் அன் தஸ்ரிஃபஹா, அவைகளை முன்சரிஃபாக பிரயோகிப்பதும் கூடும். லிஅன்னஹா, அவைகள் ஃபி காயத்தில் ஹிஃபத்தி லிசுக்கூனி அவ்ஸதிஹா, அவனுடைய நடு சுக்கூன் பெற்றிருப்பதனால் மிகவும் இலகுவான சொல்லாக இருக்கின்றது. வலக அல்லா தஸ்ரிஃபஹா, அவைகளை கைர் முன்சரிஃபாக பிரயோகிப்பதும் கூடும். லிஅன்ன ஃபீஹா, அவைகளிலே இருக்கின்றது அத்தாரீஃப வத்தானீஸ, தாரீஃபும் தானீஸும் அவைகளிலே இருக்கின்றது. قال الله تعالى, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இஹ்பிது மிஸ்ரன் என்று கூறுகின்றான். ஃபஸரஃப லில் ஹிஃபத்தி, இலகுக்காக வேண்டி அது கைர் முன்சரிஃபாக பிரயோகித்திருக்கிறான். வகால ஐலன் உதுகுலு மிஸ்ர என்றும் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஃபலம் யஸ்ரிஃபஹா, இந்த வசனத்திலே அதனை கைர் முன்சரிஃபாக பிரயோகித்திருக்கிறான். லிஅன்ன ஃபீஹா அத்தாரீஃப வத்தானீஸ, தாரீஃபும் தானீஸும் அதிலே இருக்கின்றன. வஅம்மா நஹ்வு நூஹின் வலூத்தின், நூஹ் லூத் போன்ற அஜமியான அரபு மொழி அல்லாத சொற்களை பொறுத்தவரையிலே ஃபஹுவ முன்சரிஃபுன், அது முன்சரிஃபாகும். قال الله تعالى, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா அர்சல்னா நூஹன். قال الله تعالى இன்ன ஃபீஹா லூத்தன் ஃபஸரஃபஹுமா லில்ஹிஃபத்தி, இலகுவான சொல் என்பதற்காக அவைகள் இரண்டையும்
முன்சரிஃபாக பிரயோகித்திருக்கிறான். இன்கான ஃபீஹல் உஜுமத்து வத் தாரீஃப், அந்த இரண்டு சொற்களிலும் உஜுமாவும் தாரீஃபும் இருந்தாலும் இலகு என்பதற்காக வேண்டி அவைகளை முன்சரிஃபாக பிரயோகித்திருக்கிறான். இவைகள்தான் முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் கூறிய கைரு முன்சரிஃபை பற்றிய சுருக்கமான விடயம். இன்னும் சில மேலதிகமான விடயங்கள், சில சொற்களிலே சில நிபந்தனைகள் இருப்பதாக பார்த்தோம். இன்னும் அதோடு சம்பந்தப்பட்ட வேறு தகவல்களை அடுத்த கிதாபுகளிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.